நீங்க லவ் பண்றீங்களா? அப்போ உங்க பார்ட்னரை பத்தி நான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல ஆசைப்படுவீங்க. அது ஒரு லவ்ல காமன் தான். அதுல ஒண்ணுதான் அவங்க பிரைவசியை பத்தி தெரிஞ்சுக்குது. அவங்க பிரைவசியை பத்தி தெரிஞ்சுக்கிறது தப்பா இல்லையான்னு கேட்டா தப்பே கிடையாது தான். ஏன்னா லைஃப்ல நீங்க ஒன்னா தான் இருக்க போறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்துல நீங்க ஷேர் பண்ணிக்க தான் போறீங்க. அப்போ உங்க பார்ட்னரோட பிரைவசியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை. இதுல எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம்னா, இப்போ நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்களா, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்ட் நீங்க கேளுங்க. அவங்க தராங்களான்னு பாருங்க. அவங்க தந்துட்டாங்கன்னா உங்க மேல கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சிருக்காங்க. இல்ல ரொம்ப வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு தரத்துக்கு அவங்க பயப்படுறாங்க அப்படின்னா ஏன்னு கேளுங்க. இல்ல என்கிட்டே இருக்கட்டும், அதுல என்ன இருக்கு, பாஸ்வேர்ட் தானே, இது ஒரு ஆப் தானேன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் இல்லை, அது ஒரு ஆப் தானே, அப்ப அந்த பாஸ்வேர்டை தரலாம்ல, ஏன் தர மாட்டாங்க? தந்துட்டாலும் இன்பிட்வீன்ல கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாஸ்வேர்டை மாத்திடுவாங்க. நீங்க லாகின் பண்ணும்போது அப்படியே லாக் அவுட் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் ஏன் நீங்க கேளுங்க. எதுக்காக நீ தரமாட்டேன்னு கேட்டு பாருங்க. உங்க பாஸ்வேர்ட் நீங்க கொடுங்க, கொடுத்துட்டு கேளுங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ இது சின்ன விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலே அளவுக்கு அதிகமான அன்பும் நம்பிக்கையும் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு சின்ன பாஸ்வேர்ட் விஷயத்துலலாம் விளையாடவே கூடாது என்றைக்குமே.